Good morning students, I am MRK. We are going to see NCERT syllabus for 9th standard mathematics, chapter 11, surface area. Okay, good. Exercise 11.1. இதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ் வந்து படிச்சுக்கிறணும். என்ன ரைட், இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் 11.1க்கு தேவையான ஃபார்முலாஸ். கோன் அப்படின்றது கோனிக்கல் அப்படின்றது கோன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கோன் சேஃப் இதுதான். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இதிலிருந்து இப்படி நேர ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு வர்றது பேர் ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் த கோன், இது ரேடியஸ் ஆஃப் கோன். ஓகே, இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாம். இது ஸ்லாண்ட் ஹைட், இது ஹைட். சரியா, இது ஏன்னு வேணால் வச்சுக்கோ, இதை பின்னு வேணால் வச்சுக்கோ, இது சி, இது ரேடியஸ் ஆஃப் கோன். ஓகேங்களா? அப்போ கோனுடைய சிஏசி ஆஃப் கோன், சிஏசி மீனிங் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, எல்எஸ்சின்னு சொல்லுவாங்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர்எல் அப்படின்னு அர்த்தம். டிஎஸ்சி அப்படின்றது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். வால்யூம் அப்படின்றது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். வால்யூமுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏரியாவுக்கு வந்து எப்பயுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். இதில் பை பித்தாகரஸ் தியரப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏஓசி, அதில் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர்னு அர்த்தம். ஹைபாட்னஸ் ஸ்கொயர், அதாவது எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ எல்லுன்னு போட்டோம்னா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு வேணும். இது ஒரு ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு கோனுடைய பேஸ் இருக்குல்ல, கோனுடைய பேஸ்னால் அடிப்புறம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும். பேஸ் வந்து என்ன இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ பேஸுடைய சர்க்கிள்னு சொல்கிறனால அதனுடைய ஏரியா அப்படின்றது பை ஆர் ஸ்கொயர், அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது பெர்மீட்டர் அப்படின்னு சொல்கிறது 2πr அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ரைட். இதில் ஆர்ன்றது ரேடியஸ், ஆரம் ரேடியஸ். டின்றது உனக்கு தெரியும், டயாமீட்டர். ரேடியஸ்ன்றது டயாமீட்டரில் பாதி. சரியா? டயாமீட்டர்ன்றது 2 இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ன்றது ஹைட் ஆஃப் த கோன், உயரம், ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்றது எல், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்றது சாய் உயரம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது கோன் அப்படின்ற டாப்பிக்கு இன்ட்ரோடக்ஷன். இந்த 11.1 எக்ஸசைஸ் ஃபுல்லி இது யூஸ் ஆகும். இது தெரியாமல் நம்ம கணக்குக்குள்ளே போகக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. குட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் போகிறேன். கொஸ்டின் நம்பர் 1. Question number 1. What is given? Diameter of the base of a cone is 10.5 cm. Diameter கொடுத்திருக்கு 10.5 cm கொடுத்திருக்கு. Slant height of the height கொடுத்திருக்கு 10 cm. Slant height L கொடுத்திருக்கு 10 cm. CAC of cone கேட்டிருக்கு.
சரியா சொல்கிறது? அப்போ இதிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10.5/2 அப்படின்னு அர்த்தம். சரியா? 10.5/2 அப்படின்னு அர்த்தம் சென்டிமீட்டர். சிஏசி ஆஃப் கோன் அப்படின்றது πRL. πRL. பைக்கு வேல்யூ 22/7. R மீனிங் 10.5/2 இன்ட்டு எல்லுக்கு வந்து 10. இப்போ 2ஆல் அடித்தோம்னா 11. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். 1 7s are 7, மிச்சம் 3, 5 7s are 35. 1.5. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 10. அப்போ பாயிண்ட்டில் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அப்போ 11 இன்ட்டு 15 ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது, 165 ஏரியா அப்படின்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதான் பாரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். வாட் இஸ் கிவன்? கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹைட் ஆஃப் த கோன் வந்து 21 மீட்டர். ஹைட் ஆஃப் கோன் வந்து 21 மீட்டர். டயாமீட்டர் கொடுத்துருக்கு, பேஸ் டயாமீட்டர், அடிப்புறத்துடைய டயாமீட்டர் 24 மீட்டர்னு கொடுத்துருக்கு. இதுலேருந்து ரேடியஸ் வேணும் அப்படின்னா டிவைடட் பை 2. அப்போ 12 மீட்டர் அப்படின்றது ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன். தேர்ஃபோர், சரியா, இது போல் கிவன். ரைட், ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா சிஎஸ்ஏன்னு அர்த்தம், டிஎஸ்சின்னு அர்த்தம், சாரி, டிஎஸ்சிஏ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அப்படின்னா πR இன்ட்டு L + R. ஓகே, குட். இப்போ ஃபார்முலாவில் எல் வேணும். அப்போ L² = H² + R². அப்போ L² = H² 21² + R² 12². இது 441 + 144. அப்போ 5. அடுத்த என்னடா தம்பி வருது? எல் 41 + 5. ஸ்லாண்ட் ஹைட் தான் கொடுத்துருக்குடா தம்பி. கொஸ்டின் நான் சரியாக வாசிக்கலை. ஸ்லாண்ட் ஹைட் தான் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு தேவையில்லை. அது ஸ்லாண்ட் ஹைட் தான் கொடுத்துருக்கு. பித்தாகரஸ் தியரம் தேவையில்லை. ஸ்லாண்ட் ஹைட்னா எல்லுன்னு அர்த்தம். அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன். 22/7, R 12, L 21 + 12, 22/7 × 12, 3, 33. 33 ஹோலாக மேலே எல்லாத்தையும் உள்ள 22 12 × 33 மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 7ஆல் பண்ணோம்னா, முதல்ல மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 8712 டிவைடட் பை 7 அடிச்சிட்டோம்னா 1244.57 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் டிஎஸ்சி ஆஃப் கோன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்தனால டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் ஹைட்டு கொடுத்துருந்தா நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் பாரு, அது மாதிரி செய்யணும். கொஸ்டின் நான் வந்து சரியாக படிக்கலை. இப்போ ரீட் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டேன். ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 3, தேர்ட் கொஸ்டின். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. சிஎஸ்ஏ கொடுத்துருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கிறது 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அடுத்து ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கு. எள்ளு கொடுத்துருக்கு. ஸ்லாண்ட் ஹைட் 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்கு? கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்கு. ரேடியஸ் ஆஃப் த பேஸ், அடிப்புறத்துடைய ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ரேடியஸ் ஆஃப் கோன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, கோன் தான் ஃபிகர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். ரைட், இப்போ ஆர் வேணும். ஆர் வேணும்னா அந்த சிஎஸ்சியிலேருந்து கண்டுபிடிப்போம். சிஎஸ்சியிலேருந்து கண்டுபிடிப்போம்னா சிஎஸ்சிஏ ஃபார்முலா என்ன? πRL, தட் இஸ், அதாவது அப்படின்னு அர்த்தம். இப்போ 308 இந்த எல் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 22/7 × R × எல்லுக்கு பதிலாக 14 = 308. இப்போ அதில் 7 அடிச்சிட்டோம்னா 2. இது ரெண்டு மல்டிப்ளை ஆகிருக்கு. இந்த சைடு போனோம்னா டிவைட் ஆயிரும். 308/22 × 2. 11 டேபிள் அடி. 2 11s are 22, 8 11s are 88,
அதே மாதிரி 2 11s are 22, 1 11s are 11, 14. அடுத்து அடித்தா என்ன வந்துடும் 7. அப்போ ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுறது டிஎஸ்சிஏ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டாவது டிஎஸ்சி ஆஃப் கோன் கண்டுபிடிக்க போகிறேன். TSA total surface area pi r into L plus R 22/7 into 7 into L plus 14 plus 7. இப்போ 7 அடிச்சிடலாம். 22 into என்ன வந்துச்சுடா தம்பி 21. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுன ஆன்சர் 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஏரியானாலே யூனிட் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் போடணும். கியூபிக் யூனிட்ஸ்ன்றது வால்யூமுக்கு உள்ளது. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4, ஏ கோனிக்கல் டென்டு 10 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. கோனிக்கல் டென்டு ஹைட்டு வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ரேடியஸு பேஸ் ரேடியஸ் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துருக்கு. 24 மீட்டர்னு கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்துக்கோ, ஒரு டென்டு அப்படி அர்த்தம். இதனுடைய ஹைட்டு வந்து ஹைட் 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்கு 24. அப்போ ஹைட்டு வந்து 10, ரேடியஸ் வந்து 24. சரியா? ரைட். அப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? என்ன கேட்டிருக்கு? ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த டென்ட்டுன்னு கேட்டிருக்கு. எல்லு கேட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில். எல்லுன்றது பித்தாகரஸ் தியரத்தை போட்டால் தான் வரும். சரியா? இந்த எல். அப்போ சாரி, எல் ஸ்லாண்ட் ஹைட். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் ஓகேயா? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 576 676 ரூட்டா சாரி ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் தான் இது ஸ்கொயர் போட்டுக்கோ. ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் தான் ரூட் விழுகும். ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 26 இன்ட்டு 26ன்னு அர்த்தம். ஒன்ஸ் வெளியே எடுத்துட்டா ஸ்லாண்ட் ஹைட் வந்து 26 சென்டிமீட்டர் அப்படி மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எள்ளு கண்டுபிடிச்சிட்டேன். எள்ளு ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் கேன்வாஸ் ரிக்வயர்ட் மேக் த டென்டு. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கேன்வாஸ் 1 மீட்டர் ஸ்கொயர் கேன்வாஸ் இஸ் ₹70. கேன்வாஸ் வந்து சுற்றி உள்ளது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம சிஏசியை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு அர்த்தம். சிஏசி ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும். சிஏசி ஆஃப் கோன் கண்டுபிடிச்சு 70ஆல் மல்டிப்ளை பண்ணிடு காஸ்ட்டுக்கு. சிஏசி ஆஃப் கோன் வந்து πRL. அப்போ 22/7. டெண்டுனா அந்த கேன்வாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேன்வாஸ் நீடட் அப்படின்னு அர்த்தம். இந்த டெண்டு அமைக்கிறதுக்கு தேவையான கேன்வாஸ் அந்த துணி. ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க 24 கொடுத்துருக்காங்க. எள்ளு வந்து என்ன வந்துச்சு 26ன்னு வந்துருச்சு. சரிதானா? அப்போ மல்டிப்ளை பண்ணும் மூணையும் மேலே ஃபுல்லாக 13,728 டிவைடட் பை 7 அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா? இதோட சேர்த்து அதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா, ஈஸியாக அடிச்சிடலாம். therefore total cost சரியா? total cost of canvas அப்படின்னு சொல்லையில் 70 இன்ட்டு 13,728 டிவைடட் பை 7 அடிச்சிட்டோம்னா 10 வரும். ருப்பீஸ் சிம்பிள் போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சரியா 1,37,280 ருப்பீஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? புரிஞ்சுக்க, நிதானமாக செஞ்சுக்க. இது ஃபஸ்ட் ரோம் லெட்டர், செகண்ட் ரோம் லெட்டர்.
கேன்வாஸ் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சுற்றி தான் போற்றுவோம். அடியில் வந்து டெண்டில் பேஸில் கவர் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால் சுற்றி உள்ளதுன்றது சிஎஸ்ஏ. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. Question number 5. What length of tarpaulin 3 meter wide will be required to make conical tent of height 8 meter and base radius 6 meter? Assume that the extra length of the material what will be required for stitching, margins and wastage in cutting is approximately 20 centimeter அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ரைட். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள ஒரு கேன்வாஸ் மாதிரி நினச்சிக்கோ. இதை நம்ம வந்து கட் பண்ணி ஒரு கோன் ரெடி பண்ணுறோம். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ இது லென்த்து பிரெத்து எள்ளு, இது பிரெத்து. இதை ஒரு கோனாக ரெடி பண்ணையில், அதாவது இதோட கீழ் என்ன சொல்கிறது, ரேடியஸ் வந்து கோனுடைய ரேடியஸ் ஹைட் இது. சரியா? இது ரேடியஸ், இது ஹைட். அப்போ நல்லா யோசிச்சுக்கிட்டு பொறுமையாக செய். என்ன யோசிச்சுக்கிட்டு பொறுமையாக செய் அப்படின்னா, ஹைட்டு வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்கு, ரேடியஸ் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள டர்ப்ளின் வந்து பெர்த்து வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ஒய்டுனா அகலம்னு சொல்லுவோம்ல, அது. சரிங்களா? இதை வந்து கோனிக்கல் டெண்டு மேக் பண்ணியிருக்கேன். அதில் கட்டிங் வேஸ்ட் ஆகும்ல, அப்ராக்சிமேட்லியாக 20 சென்டிமீட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் பை கொடுத்துருக்கு. வேல்யூ வேணா 3.14. ஓகே, குட். இப்போ எப்பயுமே வந்து நம்ம டெண்டு மேக் பண்ணணும்னா சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இப்போ இதில் பி இருக்குது, எள்ளு வேணும், லென்த்து வேணும். சரியா? சரி. இப்போ ஹைட்டு ஹச் 6 இருக்கனால இதை இதிலிருந்து தான் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னு சொல்லையில் இதனுடைய சிஎஸ்சியவும் இதனுடைய ஏரியாவும் ஈக்குவல். இதனுடைய சிஎஸ்சியவும் இதனுடைய ஏரியாவும் ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது சிஎஸ்சி ஆஃப் கோனு ஈக்குவல் டு, சரியா, ஏரியா ஆஃப் தர்ப்ளைன். புரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ இதுக்கு சிஎஸ்சி கோனுக்கு வந்து πRL ஈக்குவல் டு, இது லென்த் இன்ட்டு பிரெத்து, ரெக்டாங்கிள் ஷேப்ன்றனால லென்த்து வந்து என்னது 3, எள்ளு இதில் πRL 22/7, ஆர் என்ன இருக்குடா தம்பி 6. இப்போ எள்ளு வேணும் அப்படின்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் 64 + 36
100 100 வெளியில் எடுத்தால் 10, சரிங்களா, 10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்னது, எல் ஸ்லாண்ட் ஹைட் கோனுக்கு, இந்த எல். அப்போ கோனுக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு வந்து 10. இந்த எல் தான் கேட்டிருக்கு, லென்த்து தான் கேட்டிருக்கு, சரியா, ரைட். இப்போ நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோவேன், இது 3.14 மாற்றிடலாம், கொடுத்துருக்கு வேல்யூ, இன்ட்டு 6 இன்ட்டு 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், பொறுமையாக நிதானமாக மல்டிப்ளை பண்ணால் 188.40 அப்படின்னு அர்த்தம். இதை 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லென்த்து கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும், 62.80ன்னு சொல்கிறது லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. அதில் வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்கிறான்ல, அப்போ அதை ஆட் பண்ணணும்ல இதோட, அப்போ தான் டோட்டல் லென்த்து கிடைக்கும். அப்போ டோட்டல் லென்த்து இந்த கோனிக்கல் டெண்டு செய்யல வேஸ்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருந்தான் அவன், எவ்வளவு, 20 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தான், 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தான். இது ஃபுல்லாக மீட்டரில் வந்துருக்கு. அப்போ இதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.20 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 62.80 ப்ளஸ் 0.20ன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் லென்த்து 63 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. நிதானமாக செஞ்சுக்கோ. Question number 6. The slant height and base diameter of conical dome are 25 cm and 14 cm respectively. Height வந்து 25 meter, diameter வந்து 14 மீட்டர். அப்போ அதிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 14/2 என்ன வந்துடும், 7 மீட்டர். கொஸ்டின் ரீட் பண்ணிக்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் பண்ணுறதுக்கு இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹210 per 100 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு பார்த்துக்குறோம், சரிங்களா. சிஎஸ்சி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சிஎஸ்சி ஆஃப் கோன் πRL 22/7, 7 இன்ட்டு எல் வேணும். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், h ஸ்கொயர் 25 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 625 749 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்லாண்ட் ஹைட்டா ஹைட்டாடா, ஸ்லாண்ட் ஹைட்டா, மறுபடியும் சேம் மிஸ்டேக் பண்ணுறேன். ஹைட்டுன்றதை பார்க்காம ஹைட்டுன்னு பார்த்துட்டே இருக்கேன் பாரு, ஸ்லாண்டு ஹைட்டு ஃபஸ்ட்டில் கொடுத்தது. அப்போ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம், சரியா சொல்கிறது, ஸ்லாண்டு ஹைட்டு தான் எள்ளு தான். அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணால் 25, ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 22 இன்ட்டு 25 550 மீட்டர் ஸ்கொயர்னு வரும், 550 மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டுன்றது அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிற வேண்டியது. காஸ்ட்டு எவ்வளோடா தம்பி, இதை வந்து 100 per மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. 100 per மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கனால ஒரு இது கண்டுபிடிக்கணும்னா பெர் மீட்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 210 என்ன வந்துடும், 100 பெர் மீட்டருக்கு. காஸ்ட் ஆஃப் பெர் மீட்டர், காஸ்ட் பெர் மீட்டர். அப்போ மறந்துடாத. அப்போ 550 டிவைடட் பை இன்ட்டு 210/100 போடணும். இதுதான் பெர் மீட்டருக்கு, சரியா, ருப்பி சிம்பிள் போட்டுக்க, சரிங்களா சொல்கிறது, ரைட். அப்போ 20 அடிச்சிரு, 1155 1155 rupees அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. நெக்ஸ்ட்டு 7th sum. What is given? A joker cap is in the form of right circular cone of radius ஒரு
ஜோக்கர் கேப்பு, பர்த்டே கேப் வச்சுட்டாலும் அந்த மாதிரி வச்சுட்டாலும் சரி. ரைட், குட். இதில் பார்த்து இதனுடைய ஹைட் இந்த இருக்குது, ரேடியஸ் இந்த இருக்குது, சரிங்களா? ஸ்லாண்ட் ஹைட்டு சைடில் உள்ளது. ரைட். இப்போ இது எல்லு, ஹைட்டு வந்து 24, ரேடியஸ் வந்து 7. அப்போ ஹைட்டு வந்து அந்த ஜோக்கர் கேப் இருக்குல்ல, பர்த்டே கேப்னு சொன்னாலும் சரி, ஜோக்கர் கேப் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஹைட்டு வந்து 24, ரேடியஸ் வந்து 7. யூனிட் என்ன கொடுத்துருக்கு? சென்டிமீட்டர். சரி, நம்ம எள்ளு வேணும், ஏன்னா தயாரிக்கிறதுனால கேப்பு ரெக்வயர் பண்ணுறோம்ல சீட்டு. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த சீட் ரெக்வயர் தி 10 டு மேக் 10 சச் கேப்ஸ்ன்னு இருக்குது. 10 கேப் தயாரிக்கிற கேட்டிருக்கேன். ஒரு கேப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎஸ்சி தான் கண்டுபிடிக்கணும், ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு. கீழே உள்ளதில் இந்த பேஸ் வந்து தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம கேப் தொப்பி மாதிரி தானே வைக்கிறோம். அதனால் சுற்றி உள்ளதை மட்டும் பார்த்தா போதும், ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி. சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும். சிஎஸ்சி ஆஃப் கேப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இல்லை கோன் கண்டுபிடிச்சாலும் சரி. πr/l. அப்போ பை இருக்குது, எல் ஆர் இருக்குது, எல் வேணும்ல. அப்போ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். சரியா சொல்கிறது? 576 ப்ளஸ் 49 625. வழி எடுத்தால் 25. எல்ஸ் ஈக்குவல் டு, புரியுதான் பார், சென்டிமீட்டர். அப்போ இதில் 25 போட்டாச்சு, இங்கே கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்துட்டேன். சரிதானா? ரைட். நெக்ஸ்ட்டு 7 அடிச்சிரு. 7 அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது? 2 மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னு பாரு. சரியா? என்ன கிடைக்கிதுன்னு பாரு. 550 ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு ஆன்சரு, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேயா? ரைட். ஏரியா கேப் தயாரிக்கிறதுக்கு ஆஃப் 10 கேப்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஈக்குவல் டு 10 இன்ட்டு 550. 1 0 சேர்த்துக்கோ. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை ரிக்வயர்டு ஏரியா. பேப்பர் வேணும் கட் பண்ணி தயாரிக்கிறது, 10 கேப் தயாரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு 8th sum. A bus stop is very got from the remaining part of the, சரியா சொல்கிறது, part of the conical road by using 50 hollow cones made by a recycled cardboard. Each one has base diameter of 40 cm and height 1 meter, and the outer side each of the cone will be painted, and the cost of a painting 12 per meter square. What will be the cost of painting all these cones? அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பேரிகார்டில் அந்த கோனிக்கல்ஸ்க்கு செஞ்சு வைப்பாங்கள்ல, அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்? 50 ஹாலோ கோன்ஸ் மேட் பண்ணணும். ஹாலோ கோன்ஸ் வந்து மேட் பண்ணணும். சரிதான்? அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்கு, ஹைட்டு கொடுத்துருக்கு, அவுட்டர் சைடு. சரி, ஈச் கோன் இஸ் டு பி பெயிண்டட். அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேறு கொடுத்துருக்கு. சரியா? பெயிண்ட்னா சிஎஸ்சியை தான் அடிக்கணும். அப்போ பையாரல் தான் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக நிதானமாக செய். 8th sum. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த கோன் தயாரிக்கிறதுக்கு ஹைட்டு வேணும், ரேடியஸ் வேணும், எள்ளு வேணும். அப்போனா தான் நம்ம சிஎஸ்சியை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் தான் பெயிண்ட் பண்ண முடியும். ஹைட்டு 1 மீட்டர்னு கொடுத்துருக்கு, டயாமீட்டர் 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 40/100 மீட்டர். சரிதான் நான் சொல்கிறது? அப்போ என்ன வந்துடும்? 0.4 மீட்டர். சாரி, 40. இது வந்து டிடா தம்பி, 2ஆல் டிவைட் பண்ணால் தான் அது கிடைக்கும். டி தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன், டயாமீட்டர் தான். அப்போ இதை வந்து ஆறாக மாற்றினோம்னா ரேடியஸ் வந்து டிவைடட் பை 2, 0.4/2 ஈக்குவல் டு 0.2 மீட்டர்.
அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். சரியா? அப்போ ஹச் என்ன கொடுத்துருக்கு, 1 மீட்டர் கொடுத்துருக்கு, ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் என்ன 1 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் 0.2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ்ஸு 0.04. ஓகேயா? ரைட். ஆட் பண்ணோம்னா 1.04. வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்துக்க. 1. எல் ஸ்கொயர் எல் எல். அப்போ என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்க. தனியாக பிரித்து எடுத்தோம்னா 1.02 மீட்டர்னு வருது. எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னா, இதை இப்படி எடுத்துக்கோ. சாரி, 104/100ன்னு வச்சுக்கவேன். இப்போ வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், இது 10ன்னு ஆயிரும். 10 அப்படின்னு வந்துடும். மேலே எப்படி உனக்கு என்ன ஆன்சர் வரும், 104 வெளியே எடுத்தா. இது தப்பு. புரியுதான்னு தான் நான் பார்த்துக்க. காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது 12 இன்ட்டு அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். 384.34 ருப்பீஸு அப்ராக்சிமேட்லின்னு போட்டுக்கோ. அப்போ அந்த ரோட்டில் வச்சுருப்பாங்க இல்லை, கோன் அந்த இதுக்கு டிராஃபிக்லாம் வச்சுருப்பாங்கள்ல பேரிகார்டு பக்கத்துலலாம். சரியா? பஸ் ஸ்டாப்பில் அதுக்கு சரியா ரோட்டில் வச்சுருக்கிறது யூஸ் பண்ணுறது 50 காலோ கோன் மேட் பண்ணுறதுக்கு. ரீசைக்கிள்டு கார்போர்டு ஈச் கோன் வந்து அந்த பேரிகார்டை எடுத்து யூஸ் பண்ணி அது கோன் தயாரிக்க போகிறாங்க. அதனுடைய இது வந்து இவ்வளோ அளவு கொடுத்துருக்கான். பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான். சரியா? ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். தீஸ் கோன்ஸ் அப்படின்னு. ஒரு கோனு கண்டுபிடிக்கிறதுக்கு சரி பண்ணிக்கிட்டு ஆன்சர் எடுத்துக்க. ஓகேயா? குட். கணக்கை வெரிஃபை பண்ணலடா தம்பி. 50 கோன்ஸ் அப்படின்னு வரும்டா. சிஎஸ்சி ஆஃப் 50 கோன்ஸ். இப்போ இந்த இடத்துல 50 நாங்கள் 1 கோனுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரினா கடைசியில் 50ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை இங்கே 15 மல்டிப்ளை பண்ணிடு. சாரி, இங்கே 15 மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிக்வயர்டு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஒன்றுனா இது குறையும். புரியுதா? பார்த்துக்கோ. அப்போ இந்த இடத்துல 50 கோன்ஸ்னு போட்டு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த மல்டிப்ளை பண்ண என்னடா அந்த ஆன்சர் வரலையே அப்படின்னு பார்த்தேன். 50. அப்போ நான் ஈச் கோன் கண்டுபிடிக்கல, இது ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வேணால் 50ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். பட் நான் மேலேயே 50 கோன்ஸ்னு சொல்லி தயாரிச்சிட்டேன். அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து இது கோனுக்கு கொடுத்துருக்கான். எவ்வளோவுக்கு 12 பெருக்கு அப்படின்னு ருப்பீஸ்னு கொடுத்துருக்கான். இந்த டோட்டல் காஸ்ட்டு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது சிஎஸ்சியோட இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். 50 கோனுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே 50 கோனுக்குள்ள ருப்பீஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, குட். இதுதான் வந்து 11.1 எக்ஸசைஸ்க்குள்ளது. தேங்க்யூ. எக்ஸசைஸ் 11.2 கண்டினியூ பண்ணுறேன். அதற்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன் இதிலேயே நம்ம சேர்த்துருவோம். ஓகேங்களா? ரைட். அதாவது ஸ்பியர் டாப்பிக்கு. இதில் போன இதில் வந்து கோன் அப்படின்ற மாதிரி, இதில் ஸ்பியர். சரியா? அப்போ நம்ம அதுக்குள்ளே ஃபிகர் வரைஞ்சி ஸ்பியர்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா சொல்கிறது? ரைட். இட்ஸ் ஏ ஸ்பியர். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இதில் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றது சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு எங்கே கோடு போட்டாலும் சரி அது ரேடியஸ் தான். சரிதான் நான் சொல்கிறது? இதுவும் ரேடியஸ் தான். பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. இதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா, சிஎஸ்சிக்கு வந்து ஸ்பியருக்கு வந்து சிஎஸ்சியையும் டிஎஸ்சியும் ஒன்று தான், ஒரே ஆன்சர் தான். என்ன வரும்னா 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் வால்யூம் அப்படின்னு கேட்டுட்டா 4/3πr³ கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். ஓகேயா சொல்கிறது? ரைட், குட். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்
ஸ்பியர் தான். சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு, ரேடியஸ் கொடுத்துருக்கு கிவன். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 1ல் 1 10.05 கொடுத்துருக்கு சென்டிமீட்டர்னு. செகண்ட் சம்மில் வந்து 5.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. தேர்ட் சம்மில் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு ரேடியஸ். ஓகேங்களா? ரைட், நான் 3 டிவைடாக போட்டு செஞ்சிட்றேன், பிரிச்சிட்றேன். ஏற்கனவே செஞ்சுருக்கோம்ல நம்ம, அதே மாதிரி செஞ்சுருவோம், குரூப்பிங் டெக்னிக் மாதிரி. ரைட், இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா, சரி, டிஎஸ்சின்னு சொல்லலாம், சிஎஸ்சின்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr². அப்போ 4 × 22/7 × 10.5 × 10.5. அப்போ 4 × 22/7 எதையும் அடிச்சிரு. 1 7s are 7, 1.7 × 10.5 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் பண்ணால் 88. இது தனியாக பண்ணோம்னா 15.75. ரெண்டையும் ஹோலாக பண்ணோம்னா 1386 சென்டிமீட்டர்² யூனிட். ரைட், இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான், அதே ஃபார்முலா தான், 4πr² தான். அடிக்கிற மாதிரி இருந்தால் வேல்யூ போட்டுரு, பைக்கு வேல்யூ 22/7 r². 5.6 × 5.6 7 8 56, 0.8ன்னு வருது. அப்போ இது ஒரு 88 × 4.86 அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 394.24 சென்டிமீட்டர்² அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணி பாரு. ரைட், நெக்ஸ்ட்டு அதே தான், எஸ்சி சர்ஃபேஸ் ஏரியா தான். இப்போ 4πr² தான். 4 × 22/7 × 14 × 14 அடித்தோம்னா 2 7s are 14. 88 × 28 அப்படின்னு வருது. மல்டிப்ளை பண்ணு. 88 × 28 64 6470. சரிதானா? ரைட், 8 2s are 16, ரிமைண்டர் 1, 61 17 4 6 14 2 2464 cm², which is required surface area of sphere. 3 சம்மும் ஒரே ரோமன் லெட்டரில், ஒரே கொஸ்டினில் 3 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கு, செஞ்சுருக்கேன். புரியுதா சொல்கிறது? செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. அதே மாதிரி தான் ரேடியஸ் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். டயாமீட்டர் கொடுத்துருக்கு. சாரி, ஸ்பியர் தாண்டா இதுவும். ஆனால் 1வது சம்மு, 2வது சம்மு, 3வது சம்மு, 3லையுமே டயாமீட்டர் கிவன். என்ன கொடுத்துருக்கு? டயாமீட்டர். பார்த்துக்கோ, 3லையுமே என்ன கொடுத்துருக்கு? டயாமீட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். 14 சென்டிமீட்டர் ஒன்று, 14 சென்டிமீட்டர் ஒன்று. நெக்ஸ்ட்டு 21 சென்டிமீட்டர் ஒன்று, 3.5 சென்டிமீட்டர் ஒன்று. சரி, அப்போ ரேடியஸ் வேணும் அப்படின்னா 3.5/2 சென்டிமீட்டர். அடிக்க வேண்டாம், இருக்கட்டும். R = எழுதணும்னா /2 21/2 சென்டிமீட்டர். அடிக்க வேண்டாம், இருக்கட்டும். அதே மாதிரி இதில் அடிச்சிடலாம். R = என்ன வந்துடும்? 7 சென்டிமீட்டர் /2ன்னு போட்டால். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². அப்போ 4 × 22/7 × 7 × 7 இது ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ 88 × 7 அப்படின்னு அர்த்தம். 88 என்னது? 7, 618 சென்டிமீட்டர்². ஒரு ஆன்சரு. புரியுதான்னு பாரு. அடுத்து அதே மாதிரி 4πSCA 4πr². 4πr² அப்படின்னு அர்த்தம். அதில் 4 × 22/7 × 21/2 × 21/2. சரிதானா? அடித்தோம்னா 7 3 21, 2 4 அடிச்சிடலாம். அப்போ 22 × 3 × 21 அப்படின்னு வருது. சரிதானா தம்பி? 66 × 21 அப்படின்னு அர்த்தம். 66 × 21. அப்போ 1386 சென்டிமீட்டர்² அப்படின்னு வருது. இது ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. சரி தானே சொல்கிறது? அதே மாதிரி இதுக்கு எடுத்துக்கோ.
பொறுமையாக நிதானமாக எஸ்ஏ சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டால் போதும். 4πr² 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு 3.5/2 இன்ட்டு 3.5/2 அடித்தோம்னா 0.5. ஓகேயா? 88 இன்ட்டு இது ரெண்டே அடிச்சிட்டோம்னா சாரி 422 வந்துடும். இது என்ன ஆயிரும்? 22 இன்ட்டு இதையும் அடிக்கலாமாடா தம்பி? 11 இன்ட்டு 3.5 11 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 11 வரும். 11 இன்ட்டு 3.5 வரும். 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஹெமிஸ்பியரை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு தான் வர முடியும். ஹெமிஸ்பியர் அப்படின்றது அதில் பாதி, ஸ்பியரில் பாதி ஹெமிஸ்பியர் அப்படின்றது. ஹெமிஸ்பியர்னால் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஹெமிஸ்பியர் அப்படின்றது அதில் பாதி. சரியாக சொல்கிறது? அப்போ ரெண்டுக்குமே வேறு வேறு வரும். ரெண்டுக்குமே வேறு வேறு அப்படின்னா கவனிச்சுக்கோ. சிஎஸ்சிஏ அப்படின்னா ஹெமிஸ்பியருக்கு 2πr². டிஎஸ்சி அப்படின்னா 3πr². வால்யூம் அப்படின்னா 2/3πr³ அர்த்தம். இது ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ், இது கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிதா சொல்கிறது? ரைட். இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்கு. கிவன் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் கேட்டிருக்கு. டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் இதுதான் ஹெமிஸ்பியர். அப்படி வச்சுக்க வேணாம். இதுதான் ஹெமிஸ்பியர். இது ரேடியஸ். இங்கேருந்து சென்டர்லேருந்து எங்கன்னா போட்டாலும் சர்க்கம்பரன்ஸுக்கு ரேடியஸ் தான். அதே மாதிரி இதுவும் என்ன தான்? ரேடியஸ் தான். அதனால் தெரிஞ்சுக்கிறோன்னா உனக்கு அதுக்காண்டி சொல்கிறேன். ஹைட்லாம் வராது, எல்லாமே ரேடியஸ் தான். சரி. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கேட்டு கொடுத்துருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 3πr². 3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 22/7 இன்ட்டு r². r வந்து 10. அப்போ 10 இன்ட்டு 10 இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3.14ன்னு அடிக்க முடியாதுல்ல. அப்போ 3.14 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பையன் வேல்யூ போட வேண்டியதில்லை, டேரெக்டாக போடாத. கொஸ்டினில் கொடுக்கலன்னா எழுதலாம் 20/7. கொஸ்டினில் கொடுத்துட்டான்னா கண்டிப்பாக அதை நீ 3.14 தான் போட்டாகணும். கொஸ்டினில் 3.14 கொடுத்துட்டா அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ட்டு 100. சரி. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 942 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் அது கொடுத்தாச்சு. ஃபோர்த்து சம் வந்து த ரேடியஸ் ஆஃப் என்னது ஸ்பேரிக்கல் பலூன் இன்க்ரீஸ் 7 சென்டிமீட்டர் இருந்து அப்போ சின்னதுலேருந்து பெருசாகுது. படத்தை ஃபிகர் போட்டுக்கோ. ஃபிகர் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு பலூனு சின்னதாக இருக்குது, அது ஏர் அடித்தோன்னே என்ன செய்யுது? கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சரியாக சொல்கிறது? அப்போ நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா இதனோட ரேடியஸ் என்ன? ஸ்மாலாக இருக்குல்ல, அப்போ அதனோட ரேடியஸ் என்ன அப்படின்னா இங்கேருந்து இது. சரியா? இது இங்கேருந்து இது இன்க்ரீஸ் ஆகுது வரும், அல்லது மேலேருந்து போட்டாலும் சரி, எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி இங்கேயும் எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. சரி. இப்போ இது வந்து 7 ரேடியஸு. சரியா சொல்கிறது? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக 14 இன்க்ரீஸ் ஆகுது. 7 to 14 இன்க்ரீஸ் பம்ப் பண்ணையில், ஏர் பம்ப் பண்ணையில். இன்ட்டு இட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியாஸ் பலூன் 2 கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா 1ன்னு வச்சுக்கிடுவோம், இது சர்ஃபேஸ் ஏரியா 2ன்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கிடுவோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சரிதானா? அப்போ
TSA of sphere 1 equal to TSA of sphere 2. சரிதானா? இதுக்கு என்ன ஃபார்முலா? 3 pi r ஸ்கொயர். இது 3 pi r ஸ்கொயர். இது r1 வேணால் வச்சுக்கோ, இது r2 வேணால் வச்சுக்கோ, r2 ஸ்கொயர். கிவன் ரெண்டு கொடுத்துருக்கான்ல, r1 ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், r2 ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படி வேணால் எடுத்துக்கோ. சரி, அப்போ 3 pi 3 pi கேன்சல். r1 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 இஸ் ரேஷியோ வச்சுக்கோ. ஈக்குவல்டுன்னு வச்சா கூட மாறியா தெரியும். ரேஷியோ தானே கேட்டுருந்துச்சு, ரேஷியோ வச்சுக்கோ. ரைட், 14 ஸ்கொயர் 49 196 அப்படின்னு அர்த்தம். அடிக்க முடியுமான்னு பாரு. 2 டேபிள் ஏ3 தம்பி டே சாரிடா தம்பி, ஸ்பியரிக்கல் பலூன் சொல்லியிருக்கு. ஸ்பியரிக்கல் பலூன் சொல்கிறேன்னா ஹெமிஸ்பியர் கிடையாது, ஸ்பியரிக்கல். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பியர்னால் மாறும்ல, உனக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். இங்கே என்ன வந்துடும்? 4 வந்துடும். ஃபார்முலா சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. ரெண்டையும் நம்ம ரேஷியோவில் கொண்டு வரையில் பொறுமையாக நிதானமாக கொண்டு வரணும். ஒரு 49 49 4 1:4 அப்படின்னு அர்த்தம். 49 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. 4 10 ஆரம்பித்தார். 4 16 3 19. ஓகே தானே? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 1:4ன்றது ரேஷியோ. புரியுதா அப்படின்னு பாரு. சிம்பிளாக செஞ்சுருக்கேன். எவ்வளோ வால்யூம், எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸ்பெரிக்கல் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. ஹெமிஸ்பியரிக்கல் பவுல்னு சொல்லியிருக்கு. ஹெமிஸ்பியரிக்கல் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஹெமிஸ்பியர் வரைஞ்சாகணும். சரியா சொல்கிறது? இதுதான் ஹெமிஸ்பியரிக்கல் பவுல். இது இதனுடைய ரேடியஸ், சாரிடா, இது அதனுடைய ரேடியஸ் சென்டரில் இருந்து அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கலாம். ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்னு பாரு. ரேடியஸு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கு, இன்னர் டயாமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஹெமிஸ்பியரிக்கல் பவுல் மேடு brass has inner diameter அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் tin plating it on the inside at the rate of ₹16 per 100 centimeter ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இன்சைடுக்குள்ள டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கு. இங்கேருந்து இங்கே தான் கொடுத்துருக்கு, மொத்தமாக கொடுத்துருக்கு. சரியா? எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா டயாமீட்டர் டி 10.05 கொடுத்துருக்கு. கிவன் அந்த பவுலுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்கு 0.105. அது ரேடியஸாக மாற்றினோம்னா 10.5. அதை 10.5 பை என்ன போடணும்? 2ன்னு போடணும். சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு, யூனிட்ஸ். ஓகே, அப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? உள்ள சிஎஸ்சியை தான் கண்டுபிடிக்கணும். இன்னர் இருக்குது. இன்னர் அப்படின்னா உள்புறத்தில் பெயிண்டிங் பண்ண சொல்லியிருக்கான். சரியா சொல்கிறது? அப்போ சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும். சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் மறந்துடாத, ஸ்பியர் போட்டுறக்கூடாது. ஹெமிஸ்பியர் உள்ளே கண்டுபிடிக்கிறது 2 pi r ஸ்கொயர். டிஎஸ்சி ஆஃப் அதாவது சிஎஸ்சிஏ ஹெமிஸ்பியருக்கு மறந்துடாத 2 pi r ஸ்கொயரு. டிஎஸ்சியை வந்து 3 pi r ஸ்கொயர். நம்மளுக்கு வெறும் ஸ்பியருக்கு ரெண்டுமே 4 pi r ஸ்கொயர் தான். ரெண்டுமே என்ன தான்? 4 pi r ஸ்கொயர் தான். இதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோ, மறந்துடாத. சரியா? ரைட், நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். 2 × 22/7 × 10.5 × 10.5 ரெண்டுக்குமே 2 வரும். ஏன்னா ரேடியஸ் இது டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. 7 அடிச்சுட்டா 0.5. சரியா சொல்கிறது? இது ரெண்டையும் அடிச்சிட்டோன்னா இது
இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 11. அப்போ 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10.5 அப்படின்னு வருது. மொத்தம் மல்டிப்ளை பண்ணி நம்ம சொல்லணும். 1.5 105 தம்பி, சாரிடா தம்பி, இது 105டா. அப்போ இது என்ன ஆகும்? 10.5 தானே, 1 7 சார் 7 வந்துடும்ல, 1.5. ரைட், நல்ல வேலை. அப்போ 173.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ருபீஸ் 16 per 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்னு எழுதையில் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கிறணும். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு எழுதையில் 137.25 இன்ட்டு 16/100 அப்படின்னு எழுதிக்கிறணும். சரியா சொல்கிறது? அப்படின்னா தான் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கிடைக்கும். அப்போ இன்னமும் பாயிண்ட்டை தள்ளி வச்சிடணும். எப்படி வைக்கணும்னா, இல்லை இது தள்ளி வச்சுக்கலாம். 13.725 இன்ட்டு 0.16 எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். சரியா சொல்கிறது? என்ன காஸ்ட் கிடைக்குது அப்படின்ட்டு பார். 27.72 அப்படின்னு கிடைக்குது. 27.72 அப்படின்னு கிடைக்குது ருபீஸ் காஸ்ட். உள்ள இன்னருக்கு பெயிண்டிங் பண்ணுறது. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாச்சு. அதே மாதிரி 6th சம்மு. வாட் இஸ் கிவன்? ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். ஸ்பியர்னு கொடுத்துருக்கு. பார்த்துக்க, ஐடென்டிஃபை பண்ணிக்க. சில நேரம் நானே தப்பாக பண்ணிடுறேன் பார்த்தியா? ஸ்பியர். பொறுமையாக நிதானமாக கொஸ்டினை வாசிச்சிரு. ஸ்பியர் அட டிஎஸ்சியை கொடுத்துருக்கு. இது டிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் வந்து கொடுத்துருக்கு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. சரியா? இதிலிருந்து நம்மளுக்கு ரேடியஸ் கேட்டிருக்கு. அப்போ இதில் 4πr² = 154. சரியா சொல்கிறது? அப்போ 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² = 154. அப்போ r² = 154 இன்ட்டு 7/22 டிவைடட் பை 4. அப்போ r² அடிக்கிறேன். 2 11s are 22, 1 11s are 14 11s are அப்படின்னு அடிச்சிட்டேன். அடுத்து என்ன அடிக்கலாம்? 1 2 7 2s are 14. அப்போ 7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 2ன்னு 4 பிரிச்சுக்கலாம். அப்போ r = 7/2 அல்லது 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது ஆன்சர். புரியுதான்னு பார். புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கோ. Question number 7. Question number 7. The diameter of the moon approximately 1/4 of the diameter of the earth. சரியா? Find the ratio of the surface areas சொல்லியிருக்கு. Let diameter of earth capital D ன்னு வச்சுக்கிட்டோம்னா diameter of earth capital D ன்னு வச்சுக்கோமே. Let diameter of moon வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்குவோம். சரிதானே? 1/4 ஆஃப்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எழுதையில் 1/4 ஆஃப் கேபிட்டல் டி அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் டின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 1/4 ஆஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் சர்ஃபேஸ் ஏரியாஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸ்பியர் தான் அது. மூன் ஸ்பியர் தானே? அப்போ டிஎஸ்ஏ ரேஷியோ, டிஎஸ்ஏ 1 என்ன வச்சுக்க, இந்த டிஎஸ்ஏ ஆஃப் எர்த்துன்னு வச்சுக்கோ. இது டிஎஸ்ஏ 3ன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? ரேஷியோ வச்சு செஞ்சிடலாம். ரேஷியோனா டிவைன் அர்த்தம், வேறு ஒன்று அடிச்சுக்கிறதுக்காண்டி. 4π இதில் ஆர் கேபிட்டல் ஆர் எடுத்தோம்னா
கேபிட்டல் ஆர் எடுத்தோம்னா d/2. இது வந்து d/4 இருக்கு, கேபிட்டல் ஸ்மால் டி. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2/1 வந்துடும். அப்படியே அடிச்சு ரிசிப்ராக்கல் பண்ணால் 1/2 t/8 வந்துடும். t/8 d/8 சொல்கிற புரியுதா? 1/4 ஆஃப் எர்த்தோட டயமீட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கு, மூணுடைய டயமீட்ரு. அதை ரேடியஸாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்? 2ஆல் டிவைட் பண்ணணும்ல. அப்போ இது வந்து டயமீட்டர் ஆஃப் 3. நம்ம இப்போ வந்து இதிலிருந்து ரேடியஸ் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இது வந்து d/8ன்னு மாறிடும். அவ்வளோதான், சரியா சொல்கிறது? இதுதான் ஸ்மால் ஆர். அப்போ இங்கே எழுதையில் 4πr² அப்படின்னு எழுதையில் கேபிட்டல் R² ரேஷியோ 4π ஸ்மால் r². இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா d/2 ஹோல் ஸ்கொயர் ரேஷியோ d/8 அப்போ d²/4 ரேஷியோ d²/64. d² அடிச்சிடலாம். 1 4 சார் 4 16 1:16 அப்படின்னு அர்த்தம். 1:16 அப்படின்னு அர்த்தத்தில் வருது. Question number 8. What is given? What is find? A hemispherical bowl is made in steel. Made of steel. A hemispherical bowl made of steel இருக்கு. சரியா? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 0.25 சென்டிமீட்டர் திக் அப்படின்ட்டு திக்னஸ் கொடுத்துருக்கு. The inner radius of the bowl 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்கு. சரி, முதல்ல ஒரு பவுல் வரைஞ்சிக்கிருவோம். அந்த பவுலுக்கு வந்து ரெண்டு விதமான ஃபிகர் இருக்குது. ஒன்று இன்னர், ஒன்று அவுட்டர் ஒன்று. ஸோ பார்த்து இது ஒரு பவுல்னு வச்சுக்கோ. உள்ளே ஒரு பவுல் வரைவோம். உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோமா? அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். உள்ள ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். இல்லைனா ஓகே. இப்போ நம்ம இதில் யோசித்து பார்த்துட்டு பொறுமையாக செய்ய. என்ன செய்யணும் அப்படின்னா நிதானமாக செய். இது ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுலு. திக்னஸ்ன்றது வந்து தம்பி இந்த இடம்டா திக்னஸ்ன்றது. இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளதான் என்னது? திக்னஸ். இதுதான் என்னது? திக்னஸ் அப்படின்னு அர்த்தம். திக்னஸ்னு அர்த்தம். சரியா? ரைட். இதில் நல்லா கவனிச்சுக்கோ. இது வந்து இன்னர் ரேடியஸ். ஒரு கலர் மாற்றவா? இன்னர் ரேடியஸ். இந்த சிகப்பு வேணால் வச்சுக்கோ. இந்த சிகப்பு வந்து இன்னர் ரேடியஸ். இது அவுட்டர் ரேடியஸ் அப்படின்றது வந்து ப்ளூவாக மாற்றிக்கிறேன். ரெண்டு சேர்ந்தாத்தான் அவுட்டர் ரேடியஸ். ரெண்டு சேர்ந்தாத்தான் இங்கேருந்து சரியா இங்கே வரைக்கும் வரணும். அவுட்டர் ரேடியஸ் இங்கே வரைக்கும் வந்தால் தான் இது அவுட்டர் ரேடியஸ். கேபிட்டல் ஆர்னு அர்த்தம். இது ஸ்மால் ஆர்னு அர்த்தம். இது திக்னஸ்னு அர்த்தம். சரியா? அப்போ கேபிட்டல் ஆர் இல்லை திக்னஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிதானமாக தான் செய்யணும். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய். கொடுத்துருக்கிறதுல கிவனில் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் என்ன கொடுத்துருக்கு? 0.25 சென்டிமீட்டர் அந்த பவுலுடைய திக்னஸ்ஸு. இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸா? இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்கு. ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கு. இன்னர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ்னு அர்த்தம். இன்னர் ரேடியஸ்னு அர்த்தம். சரியா? எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு T+R அர்த்தம். அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் வேணும் அப்படின்னா 0.25 + 5. அப்போ 5.25 சென்டிமீட்டர்ன்றது தான் அவுட்டர் ரேடியஸ். இதுதான் என்னது? அவுட்டர் ரேடியஸ், வெளிப்புற ஆரம்.
சரியா? அது திக்னஸ்ன்றது தடிமன் கண்டுபிடிச்சிட்டேன், கேப்டலார். ஓகே, குட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு. அவுட்டர் சிஎஸ்சியை கேட்டிருக்கு. சரியா? வெளியில் உள்ளது. அப்போ சிஎஸ்சி ஹெமிஸ்பியர்ன்றனால 2πr² தான். அப்போ 2 × 22/7 × 2 5.25 × 5.25, ஏன்னா கேபிட்டலுக்கு தான் எடுக்கணும் அவுட்டர் அப்படின்றனால. ரைட், அடித்து பாரு. அடிக்கையில் என்ன ஆன்சருது அப்படின்ட்டு பாரு பொறுமையாக. 44 × 0.75 × 5.25 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 173.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியரை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. இன்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளே வரைஞ்சிருக்கு. அப்போ நம்ம முதல்ல சிலிண்டர் வரைஞ்சிக்கிறோம். சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 6, சிலிண்டருக்கும் ரேடியஸ் 6 தான். சிலிண்டருடைய ஹைட்டு ஹச் அப்படின்னு எடுத்திருக்கேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு பார்ப்போம். A right circular cylinder just enclosed a sphere of radius r. என்க்ளோஸ்டுனா மூடி இருக்குது. எதில்? ஒரு ஸ்பியரை. அப்போ ரேடியஸோட ஸ்பியர், அதாவது ஸ்பியரோட ரேடியஸும் சிலிண்டர் ரேடியஸும் ஈக்குவல். ஏன்னா உள்ளே இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு, இல்லைன்னா அவுட்டரில் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி. சரியா? ரைட். ஹைட்டு வந்து சிலிண்டருக்கு தான் இருக்கும், ஸ்பியருக்கு கிடையாது. ஹைட்டு ஹச் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஃபிகர் கொடுத்துருக்கான். அதில் கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்த்துக்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கான், ஆர்னு. ரேடியஸ் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கான், ஆர்னு கொடுத்துருக்கான். ரேடியஸ் மட்டும்தான் ஆர்னு கொடுத்துட்டு, சரியா சொல்கிறது? அவன் கேட்குறான், அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்ட்டு பார். 1வது கொஸ்டின் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்சிஏ சிஎஸ்சிஏ எல்லாமே ஸ்பியருக்கு ஒன்று தான். டிஎஸ்சிஏனாலும் சரி, ஆர்சிஏசிஏனாலும் சரி, ஆர் சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரி, எல்லாம் ஒரே இதாண்டா. ஃபார்முலா 4πr² தான். சரியான்னு பார்த்துக்க. எல்லாமே ஒன்று தான். ரைட். 2 என்ன கேட்டிருக்குன்னு பாரு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர். சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர். இப்போ ஹச்சுக்கு என்ன வரும்னா தம்பி, 2 ஆர் சேர்ந்தது தான் ஹச். ஆர் ப்ளஸ் ஆர் ஹைட். அப்போ என்ன வந்துடும், 2rன்னு அர்த்தம். 2 ரேடியஸ் சேர்ந்தது தான். அதாவது ஆக்சுவலி நல்லா கவனிச்சிக்கோ, இங்கே வரணும்ல, இது ஒரு ரேடியஸ்ஸு, அதே மாதிரி இங்கே ஒரு ரேடியஸ் சேரும்ல, அதுதான் அதனுடைய என்னது, ஹைட்டு. அப்படின்னா 2 டயாமீட்டர் ஆயிரும். அது ஹைட் ஈக்குவல் டு என்ன வந்துடும், டயாமீட்டர் ஆயிரும். அப்போ கணக்குள்ள டிஸ் ஈக்குவல் டு ஹச்னு மாறிடும், 2rன்னு ஆயிரும். அப்போ இதுதான் இங்கே புத்திசாலித்தனம். சிலிண்டருக்கு வந்து 2πrh. அப்போ இதுக்கு ஹச் வந்து 2 × π × r × ஹச்சுக்கு பதில் என்ன இருக்குது, 2r. அப்போ 4πr² தான் இதுக்கும் வருது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு 3rd ஒன், ரேஷியோ ஆஃப் த ரேஷியோ அப்டைன்டு 1 and 2 ரேஷியோ கேட்டிருக்கு. 1 and 2க்கு 4πr² ரேஷியோ 4πr² தான். அப்போ அப்படியே அடிச்சிட்டோம்னா 1:1 அப்படின்னு அர்த்தம். சிலிண்டருக்கும் ஸ்பியருக்கும் ரேஷியோ கேட்டிருக்கு. சரியா? ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன தான், அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான், 1:1 அப்படின்னு அர்த்தம். இது வந்து டிஎஸ்சி ஆஃப் இது மேலே உள்ளது நாற்று வச்சுக்கோ, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்னு அர்த்தம். சரியா?
இது என்னடா தம்பி சிலிண்டர்னு அர்த்தம். அப்போ நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறது எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. எதுக்கு ஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் தான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். சரியா? எஸ்ஏ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கு ரேஷியோ மறந்துடாத, பொறுமையாக செஞ்சுக்க. குட். 2 எக்ஸசைஸ் உனக்கு ஓவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி செஷனில். நல்லா உட்காந்து பொறுமையாக நிதானமாக புக்கை வந்து கொஸ்டினை வச்சுக்கிட்டு பாரு. இது நியூ சிலபஸ் படி தான் நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். 9th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது. ஓகேயா? குட். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட்.